பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மறுபடியும் இந்த நாளில் நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிப்பதற்கு தேவன் ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறார். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நாம் உயிரோடு இருப்பது அவருடைய கிருபை. நம்மை தாங்கி ஆண்டவர் பாதுகாத்து வருகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நம்முடைய ஜெபத்தை கேட்க தேவன் மிகுந்த ஆவலுள்ளவராய் காத்திருக்கிறார். நம்முடைய ஜெபம் ஆண்டவருக்கு பிரியம். நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம்ல, தேசங்களுக்காக, மக்களுக்காக, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிப்பது தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம். நம்ம எவ்வளோ ஜெபிக்கிறோமே, அதனுடைய பலனை பார்க்குறோமா? பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். நம்முடைய ஜெபம் வல்லமை உள்ளது. நம்முடைய ஜெபம் வீண் போகாது. நம்மை ஜெபிக்க வைக்கிறவர் கர்த்தர். இந்த ஜெப நிகழ்ச்சியை ஏற்படுத்தினவர் கர்த்தர். அவர் கொடுக்கிற ஆலோசனைப்படி நம்ம ஜெபிக்கிறதுனால ஆண்டவர் அற்புதமாய் பதில் கொடுத்து கொண்டே வருகிறதே நம்ம தெளிவாக பார்க்க முடிகிறது. ஆண்டவருக்கு நம்ம ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். கடந்த வாரத்தில் ஸ்ரீலங்கா தேசத்திற்கு சென்று வருகிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அங்குள்ள மக்களிடத்திலே நான் விசாரித்தேன், இப்பொழுது எப்படி இருக்கிறது? இலங்கை தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோமே, நம்ம எல்லாம் ஜெபிக்கிறோமே என்று சொல்லி ஆச்சரியப்படும்படியான பல மாற்றங்கள். பொருளாதாரத்தில் பல மாற்றங்கள். முன்பு பெட்ரோல் டீசல் எல்லாம் ரேஷன் தான், இப்போ அந்த நிலைமை மாறி இருக்கிறது. அதே மாதிரி விலைவாசியிலும் கொஞ்சம் குறைவு ஏற்பட்டு மாற்றங்கள் வந்திருக்கிறது. நிறைய சேஞ்சஸ். மக்களே சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக. இன்னும் முழுமையான மாற்றம் வராவிட்டாலும் மாற்றம் வந்திருக்கிறது. அவளுடைய உள்ளத்திலே மகிழ்ச்சியை கொடுக்கிறது. நம் ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுத்து கொண்டு வருகிறார். அமெரிக்கா தேசத்திலிருந்து ஒரு சகோதரர் வந்திருந்தார். அங்கே ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற சகோதரர், ஆனால் எழுப்புதலுக்காய் ஜெபிக்கிற சகோதரர். அங்கே எப்படி இருக்கிறது என்று கேட்டால் அவங்க சொன்னாங்க, நம்ம 21 நாள் ஜெபித்தோம்ல அமெரிக்கா தேசம் முழுவதில் சென்று, அப்புறம் இப்போ போய் 3 நாட்கள் இரவு ஜெபெல்லாம் நடத்தினோம். நம்ம இங்கேயும் நம்ம தொடர்ந்து ஜெபித்தோம். நம்முடைய ஜெபிக்கலாம் நிகழ்ச்சியில் நிறைய மாற்றங்களை கர்த்தர் தேசத்தில் உண்டாக்கி இருக்கிறார். ஆச்சரியப்படும்படி பல காரியத்தை சொன்னார். அவர் எப்படி நீதிமன்றத்தில் உண்டான மாற்றம், கல்வியிலே உண்டான மாற்றம், நிறைய சேஞ்சஸ், சபைகளுக்குள்ளே உண்டான மாற்றங்கள், நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கிறது. நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய ஜெபம் ஒன்று வீண் போவது இல்லை. ஏனென்றால் நம்ம உண்மையான பாரத்தோட உருக்கமாய் இணைந்து கருத்தாய் ஜெபிக்கிறதுனால தேவன் அந்த ஜெபத்திற்கு அற்புதமாய் பதில் கொடுத்து கொண்டு வருகிறார். அது மாதிரி மதுபானத்துக்கு அடிமைப்பட்டவங்க விடுதலை அடையணும்னு ஜெபிக்கிறோம்ல. நிறைய பேர் தமிழ்நாட்டிலேயே அந்த பாவத்திலேருந்து விடுதலையாகி ரட்சிக்கப்பட்டு சாட்சியாக மாறிக்கொண்டே வருகிறதை நம்மை பார்க்கிறோம்ல. ஆச்சரியமான காரியங்களை ஆண்டவர் செய்து கொண்டு போகிற இடம்லாம் அதை பார்க்க முடிகிறது. கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் கூட ரொம்ப மரியாதை தோத்திரம் சொல்லி, ஐயா என் வாழ்க்கையில் நான் இப்படி இருந்தேன், அந்த ஜெபத்தை பார்த்து தான் நான் மனுஷனாக மாறி இருக்கிறேன், இந்த பாவத்தில் இந்த விடுதலை பெற்றிருக்கிறேன், இப்போ தான் எங்கள் குடும்பத்தில் நிம்மதி சமாதானம் சந்தோஷமாக சொல்கிறாங்க. போகிற இடம்லாம், ஏர்போர்ட்டில் போனால், ரயில்வே ஸ்டேஷன் போனால், ஒரு கடைக்கு போனால், எல்லா இடத்திலும் மக்களை இப்படி சந்தோஷமாய் பார்க்க முடிகிறது. நான் ஆண்டவரை துதிக்கிறேன். காரணம் நம்ம எல்லாருடைய ஜெபம். உங்களுக்கு அதில் பெரிய பங்கு இருக்கிறது. பரலோகத்தில் அதனுடைய பலனை கட்டாயமாக நீங்கள் பார்ப்பீங்க. அதனால் நம்ம இன்னும் உற்சாகமாக கருத்தாக நம்ம ஜெபிக்கணும். இந்த நாளிலே நம்ம பல காரியத்துக்கு ஜெபிக்க போகிறோம். பெரிய ஆசீர்வாதமான மாற்றங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். சரி, முதலாவது இந்த நாளில் 2 பாடலை பாட போகிறோம். நாம் இயேசுவுடைக்கிறார் குழுவினர் அருமையான பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் பாடலை நடத்துவாங்க. நீங்கள் அவங்களோட சேர்ந்து பாடணும், துதிக்கணும். நீங்கள் சும்மா பார்வையாளர்கள் கிடையாது. வீட்டில் உட்காந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கலாம் கூடாது. வாய் திறந்து பாடணும், கை தட்டணும். குட்டி பிள்ளைகள் தான் நல்ல பிள்ளைகள், உற்சாகமாக பாட்டு பாடுறாங்க, கை தட்டுறாங்க. பெரியவங்களையும் கைத்தட்டி பாட சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் பாட்டு சத்தம் கேட்டாதான் கர்த்தருடைய பிரசன்னம் இறங்க முடியும். ஆண்டவரை துதிக்கும் போது அவருடைய பிரசன்னம் கடந்து வரும்ல. அவருடைய பிரசன்னம் வந்தால் தான் அற்புதங்கள் நடக்கும். அதனால நீங்கள் மோகன்லாஸ் எல்லாம் அற்புதம்லாம் செய்ய முடியாது. மோகன்லாஸ் ஜெபம் பண்ணுவார், எனக்கெல்லாம் நடந்துடும். அதெல்லாம் நடக்காது. உங்களை போல பாடுள்ள மனிதன் உங்கள் கூட சேர்ந்து நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் ஜெபிக்கணும், உங்கள் கூட சேர்ந்து நானும் ஜெபிக்கிறேன். பூமியிலே 2 பேர் ஒருமனப்பட்டு எதை கேட்டாலும் செய்வேன் அப்படின்னு இயேசு வாக்கு கொடுத்திருக்கிறார், பைபிளில் சொல்லியிருக்கிறார்.
அதனால் உங்கள் கூட சேர்ந்து உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆனால் முதல் நீங்கள் ஜெபிக்கணும் விசுவாசத்தோட. உங்கள் ஜெபத்தை கேட்டு தான் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். நான் உங்கள் கூட துணைக்கு ஜெபிக்கிறேன், அவ்வளவுதான். அதனால் உங்களுடைய ஜெபத்தை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். நீங்கள் இயேசுக்கு ரொம்ப முக்கியமானவர்கள். நாங்கள் கிறிஸ்தவங்கெல்லாம் இல்லைங்க, நாங்கள் இப்போ கேள்விப்பட்டு இப்போ தான் டிவி முன்னால் உட்காந்து பார்க்கணும். பரவாயில்ல, நீங்கள் கிறிஸ்தவங்க இல்லாட்டாலும் பரவாயில்ல. கிறிஸ்தவங்க ஜெபிச்சா தான் கேட்பேன்னு இயேசு சொல்லவில்லை. கிறிஸ்தவர் அல்லாதவராக இருந்தாலும் இயேசுவேன்னு அவருடைய பெயரை சொல்லி எனக்கு ஒரு சுகம் கொடுங்க, விடுதலை கொடுங்கன்னு கேட்டு ஆண்டவர் கட்டாயம் செய்வார். அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. ஆனால் நீங்கள் கேட்கணும். அந்த ஜெபிக்கிறதற்கு நம்ம ஆயத்தப்படுத்துகிறது. அதான் இந்த பாடல், தேவனை துதிப்பது. அது தேவனுடைய பிரசன்னத்தை நம்முடைய வீட்டில் கொண்டு வரும். அதனால் இப்போ எல்லோரும் சேர்ந்து பாடணும். வீட்டில் எல்லோரும் வந்துட்டாங்களா பாருங்கள். குட்டி பிள்ளைகளுக்காக நான் ரொம்ப ஆண்டவரை துதிக்கிறேன். இன்றைக்கு சிறு பிள்ளைகள் ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்க போகுது. நீ என்ன கேட்க போறியோ அந்த நிறைவேற்றி தருவார். குட்டி பிள்ளைகள், நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு இயேசு அற்புதம் செய்வார். சரியா? கட்டாயம் ஆண்டவர் அற்புதம் செய்வார். இப்போது நம்ம சாட்சிகளை கேட்க போகிறோம். ஒரு 5 சாட்சியை முதலாவது நான் வாசிக்கிறேன். அதன் பிறகு வீடியோவில் 2 சாட்சிகளை நம்ம பார்க்கலாம். சரி, அந்த சாட்சிகள் எதற்கு சொல்லப்படுகிறது, வாசிக்கப்படுகிறது என்றால், இயேசு செய்த அற்புதங்கள் அவங்க எப்படி கேட்டு பெற்றுக்கொண்டார்கள், என்ன மாதிரி அற்புதங்கள் எல்லாம் ஜனங்கள் இந்த நாட்களை பெற்றுக்கொண்டார்கள், அதை அறியும் போது நமக்குள்ள ஒரு விசுவாசம் உண்டாகும். அப்போ ஆண்டவர் எனக்கும் ஒரு அற்புதம் செய்வார் என்று நம்முடைய விசுவாசம்தான் இயேசுவிடத்தில் இந்த அற்புதம் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரியம். விசுவாசம் இல்லாமல் ஆண்டவரிடத்தில் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. சும்மா ஜெபம் பண்ணி பார்ப்போமே, இல்லை சொல்கிறாங்களே அப்படி பார்ப்போமே, நீங்கள் பார்த்தெல்லாம் அற்புதம் பெற முடியாது. இவங்க சொல்லியிருக்கிறாங்க, இவங்கெல்லாம் உண்மையாக நடந்திருக்குது, நான் விசுவாசிக்கிறேன், எனக்கும் இயேசு செய்வார். இயேசுவே நீங்கள் அற்புதம் செய்கிறத நான் விசுவாசிக்கிறேன், இவங்களுக்கெல்லாம் செய்திருக்கிறீங்க, இன்றைக்கு எனக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்க, நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி ஜெபிச்சா இயேசு அற்புதம் செய்வார். ஏனென்றால் அவர்கிட்ட உங்கள்கிட்ட காணிக்கை கேட்கல, பணம் கேட்கல, சொத்து கொடுன்னு கேட்கல, என்கிட்ட நடந்து வா, உன்னை வருத்தி கொள்ளுன்னு கேட்கல. விசுவாசிக்கணும். இருதயத்தில் அவர் ஆண்டவர் என்றும் உங்களுக்கு அற்புதம் செய்கிறவர் என்றும் விசுவாசிக்கணும். உங்களுக்காக சிலுவையில் அவர் எல்லா பரிகாரத்தை செய்து முடித்து விட்டார் என்பதை விசுவாசிக்கணும். விசுவாசித்து ஜெபிச்சிங்கன்னா அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அவ்வளவுதான். சரி, எப்படிப்பட்ட அற்புதங்களை இயேசு செய்கிறார்? இந்த சாட்சியை பாருங்களேன். முதலாவது சகோதரி கிருஷ்ணவேணி, சென்னையிலிருந்து சகோதரி கிருஷ்ணவேணி என்கிற ஒரு சகோதரி. அவங்க என்ன அவங்களுடைய அனுபவத்தை எழுதியிருக்கிறாங்க. என்னுடைய முதல் குழந்தை பிறந்த பின்பதாக 4 வருடம் கழித்து 2வது முறை கர்ப்பம் தரித்தேன். ஆனால் திடீரென அந்த கர்ப்பம் அபாஷன் ஆனது. அபாஷன் ஆனபோது என்னுடைய கர்ப்பப்பையை சுத்தம் செய்யும் போது இரத்த கசிவு ஏற்பட்டது. இதனால் ஒவ்வொரு மாதத்தில் ஏற்படும் மாதவிடாய் காலங்களில் அதிகமாக இரத்தப்போக்கு ஏற்பட ஆரம்பித்தது. 10 நாட்களுக்கு ஒரு முறை, 15 நாட்களுக்கு ஒரு முறை என வந்து கொண்டே இருக்கும். ரொம்ப கஷ்டம் இல்லை? அது ரொம்ப பாடு. இது மனிதர்களால் சாதாரணமாக புரிந்து கொள்ள முடியாது. பெண்களுக்கு தான் அதில் உண்டாகிற கஷ்டம், பாடு தெரியும். 10 நாளைக்கு ஒரு முறை, 14 நாட்களுக்கு ஒரு முறை. சில நேரங்களில் நான் சுய நினைவை இழந்து மயங்கி விழுந்து விடுவேன். என்னை மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை கொடுத்த பின் தான் எனக்கு சுய நினைவு வரும். அந்த அளவிற்கு நான் பலவீனப்பட்டு காணப்பட்டேன். அடிக்கடி இரத்தப்போக்கு ஏற்படுவதால் என் பக்கத்தில் யாருமே என்னிடம் இருந்து பேச மாட்டார்கள். என்னை ஒதுக்கி வைப்பார்கள். மனதளவிலும் உடல் அளவிலும் மிகவும் பாதிப்படைந்தேன். ஒரு வியாதிப்பட்ட பெண் என்று ஒதுக்கி வைக்கிறது எவ்வளோ கஷ்டம் இல்லை? ஒன்று சரீரத்தில் உண்டாகிற வேதனை. இப்போ மனிதர்கள் செய்கிற காரியம் அவருடைய மனதை ரொம்ப பாதிச்சிடும். அப்படி தான் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க பாருங்க, மனதளவிலும் உடல் அளவிலும் மிகவும் பாதிக்க அடைந்தேன். அப்படி நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்கல்ல. மற்றவங்க பேசுகிற வார்த்தை, மற்றவர்கள் உங்களை ஒதுக்கி வைப்பது, உங்களுடைய வியாதி நிமித்தம் அருவருப்பாய் பேசுவது, இதெல்லாம் உடைய மனதை காயப்படுத்தி உங்களை ரொம்ப துக்கப்படுத்துதல்ல. இன்றைக்கு இயேசு உங்களுடைய துக்கத்தை மாற்றுவார். இன்றைக்கு இயேசு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். பயப்படாதுங்க.
பாருங்க, இந்த மகள் என்ன சொல்றாங்க, மேலும் இரவில் எப்பொழுதுமே எனக்கு மாதவிடாய் குறித்ததான ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும். இதனால் சரியாக தூங்கக்கூட முடியாது. இந்த பிரச்சனை 6 வருட காலங்களாக எனக்கு இருந்து வந்தது. 6 வருஷம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. 6 வருஷம் பாதிப்பு. இந்த நிலையில்தான் 2023 வருடம் ஜூலை மாதத்தில் அற்புத பெருவிழா நேரலை நிகழ்ச்சியை நான் டிவியில் பார்த்தேன். அற்புத பெருவிழா ஒவ்வொரு கடைசி அந்த திறப்பின் வாசலுக்கு அடுத்த நாள் அந்த ஞாயிற்றுக்கிழமையில் நம்ம செய்கிறோம்ல அற்புத பெருவிழா. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அற்புத பெருவிழா. அந்த அற்புதத்துக்காகவே மெயினாக அந்த ப்ரோக்ராம் இருக்கும். ஜெபிக்கிறது, சுகத்துக்காக, அந்த சாட்சிகள், அது மாதிரி அந்த பெருவிழாவில் பங்கு பெற்றாங்க. அப்பொழுது நீங்கள் வியாதிப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கும் போது நான் கண்ணீரோடு என் வயிற்றில் கைகளை வைத்து ஜெபித்து கொண்டிருந்தேன். என்ன அங்கதான் பாதிப்பு. கை வைத்து கண்ணீரோடு அழுது ஜெபிச்சு 6 வருஷம் அந்த பாடு, ராத்திரியான பயம், அந்த பெரும்பாடு, நோயினால, கர்ப்பப்பை பிரச்சனையினால உண்டான வேதனை, ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டாங்க, அழுது இருக்கிறாங்க. அப்பொழுது திடீரென்று நீங்கள் ஆண்டவர் கொடுத்த வெளிப்பாட்டின்படி, கிருஷ்ணவேணி உங்கள் மீது இருக்கிற பில்லி சூனிய கட்டி இப்பொழுது விலகுகிறது என்று என்னுடைய பெயரை சொல்லி நீங்கள் ஜெபித்தீர்கள். நீங்கள் கூறும்போது, அப்படி சொல்லும் பொழுதே இயேசு கிறிஸ்து உங்களுடைய ஜெபத்தை கேட்டால், கிருஷ்ணவேணின்னு ஆண்டவர் பெயர் சொல்லி சூனிய கட்டு விலகுகிறதுன்னு சொன்ன உடனே நீங்கள் கூறும்போதே என்னுடைய முதுகில் இருந்து ஏதோ ஒன்றை யாரோ பிடுங்கி போட்டதை என்னால் உணர முடிந்தது. அப்படி முதுகிலிருந்து ஏதோ ஒன்று அப்படி பிடுங்கி எரிஞ்சு போட்ட மாதிரி அவங்களால உணர முடிந்தது. அந்த நேரத்திலிருந்து எனக்குள் இந்த பயம் முற்றிலும் விலகினது. மேலும் அடிக்கடி ஏற்படும் மாதவிடாய் பிரச்சனை மாறி எல்லாம் நார்மலாய் மாறிவிட்டு 6 வருஷமாக இருந்த பிரச்சனை நார்மல் ஆகிவிட்டது. இயேசு என்னை தொட்டு சுகம் கொடுத்து விட்டார். இப்பொழுது நன்றாக என்னுடைய வேலைகளை செய்கிறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு சுகம் கொடுத்த பரம வைத்தியராம் என் இயேசுவுக்கே மகிமை செலுத்துகிறேன். ஆமேன். 6 வருஷமாக அந்த பிரச்சனை, இயேசுடைய பெயரை சொல்லி உனக்கு விடுதலை சொல்லும்போது அந்த அசுத்தாபி விலகினர். ஆண்டவர் விடுதலை கொடுத்தார், வியாதி போய்விட்டார், அவ்வளோதான். அப்போ அந்த வியாதிக்கு பின்னால் இருந்தது யாரு? ஏன் பணம் செலவு பண்ணி மருந்து சாப்பிட்டு சுகம் உண்டாகலை? அதுக்கு பின்னால் இருந்தது ஒரு பொல்லாத ஆவி, பிசாசின் கிரியை, ஒரு பில்லி சொன்னிய அந்த ஆவியனுடைய கிரியை. இயேசுதான் மெய்யான விடுதலை கொடுக்கிறார், இலவசமாய் விடுதலை கொடுக்கிறார். அன்றையிலோடு போச்சு 6 வருஷ பிரச்சனை. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலையும் சரீரத்திலும் விடுதலை இயேசு தருவார். இன்னொரு சகோதரி பாருங்களேன், எலிசபெத் என்கிற சகோதரி, கன்னியாகுமரி. இவங்களுக்கும் பாருங்களேன் என்ன மாதிரி விடுதலை கிடைச்சிருக்குன்னு பாருங்க. எனக்கு 14 வருடங்களாக செய்வனை கட்டு பிரச்சனையினால் மிகவும் அவதிப்பட்டு வந்தேன். பிலிசோனியம் செய்வனை அதே பிரச்சனை தான். என் சரீரம் முழுவதும் பயங்கரமாக வலிக்கும், எல்லா இடங்களிலும் வலி ஏற்படும். என்னுடைய காலை கீழே வைத்து நடக்கக்கூட முடியாது. நரம்பு தளர்ச்சியும் அதிகமாக காணப்பட்டது. 1 லிட்டர் தண்ணீர் கேனை கூட என்னால் கையில் தூக்கவே முடியாது, பயங்கரமாக வலிக்கும். இது போக எனக்கு சுய நினைவு இருக்காது. தலையில் ஏதோ ஒரு சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கும். இரவில் சரியாக தூங்க முடியாது. அதிகமாக பயம் என் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். எல்லாரும் என்னை பைத்தியம் என்று கூறுவார்கள். சாப்பாடு எதுவுமே சாப்பிட முடியாது. நீர் ஆகாரம்தான் குடிக்க முடியும். இந்த பிரச்சனைக்காக மருத்துவர்களிடம் சென்று பரிசோதித்து பார்த்தும் எந்த ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போய்விட்டது. இந்த சூழ்நிலையில்தான் 2023 வருடம் மே மாதத்தில் ஒரு நாள் ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை நான் பார்த்தேன். இதே மாதிரி 14 வருஷம் பிரச்சனை அவங்களுக்கு, 14 வருஷம் இந்த கஷ்டம். அப்பொழுது நீங்கள் பிசாசின் போராட்டத்தில் உள்ளவர்கள் விடுதலையாக ஜெபித்தீர்கள். அப்பொழுது நான் மிகுந்த பாரத்தோடு என் தலை மீது கைகளை வைத்து நானே ஜெபித்தேன். அவங்களே அவங்க தலையில் கை வைத்து இயேசுவின் நாமத்தில் எனக்கு விடுதலை உண்டாகட்டும் அப்படி சொல்லி ஜெபிச்சிருக்கிறாங்க. ஜெபிக்கும் போதே என்னுடைய உடம்பிலிருந்து ஏதோ ஒரு உருவம்
என்னை விட்டு இறங்கி போவதை என்னால் உணர முடிந்தது. பார்த்தீங்களா? முந்தின சகோதரி அதானே சொன்னாங்க, என் முதுகுலேருந்து ஏதோ ஒன்று பிடுங்கி போட்ட மாதிரி இருந்துச்சு, உடனே விடுதலை, பயம் போயிட்டு வியாதி போய்விட்டது. நிறைய வியாதிக்கு பின்னால் இருப்பது பயம். உள்ளத்தில் வந்தாலே பின்னால் பிசாசு இருக்கிறானே அர்த்தம். ஒன்று, அவன் பயப்படுத்தி அடிமைப்படுத்துவான். பயப்படுத்தி நீ இதை செய்யலைன்னா உனக்கு தெய்வ குத்து ஆயிரம், உனக்கு இந்த தோஷம் அந்த தோஷம், இதை செய் அதை செய், நீ பயமுறுத்தியே நம்முடைய பணத்தை பிடுங்கி கொள்ளுவது, நம்மை பாதிப்பது, அது ஒரு பிசாசனுடைய கிரியை. இன்னொரு விதத்தில் பார்த்தீங்கன்னா, எப்பொழுதும் பயம், உள்ளத்தில் பயம் பயம் பயம், தூங்க முடியல, நிம்மதியாக இருக்க முடியல, ஏதாவது நடந்துருமோன்ற பயம், மரண பயம். இந்த பயத்துக்கு நம்ம வேதனைப்படுத்துவது பாருங்களேன், அதெல்லாம் பிசாசனுடைய கிரியை என்பதை அறிந்து கொள்ளலாம். அவனுடைய உடம்பை விட்டு வந்து இறங்கி போனதை உணர்ந்த உடனே பெரிய ஆச்சரியம், அன்றிலிருந்து என்னுடைய உடலில் ஏற்பட்ட வலி பிரச்சனையெல்லாம் மறைந்து விட்டது. உடனே ஹீலிங், கம்ப்ளீட்டாக வலி, அந்த எலும்பில் நரம்பில் இருக்கிற வலியெல்லாம் போய்விட்டது. மறுநாளிலிருந்து நன்றாக சாப்பிட ஆரம்பித்தேன், என்னுடைய வேலைகளை செய்ய ஆரம்பித்தேன், நன்றாக நடந்தேன். பெரிய ஆச்சரியம், அதன் பின்பதாக எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரவில்லை. கர்த்தரே எனக்கு விடுதலை கொடுத்துள்ளார். இயேசுவுக்கு நன்றி. 2023 மே மாதத்தில், ஒரு வருஷத்துக்கு மேலாயிற்று, நல்ல சுகத்தோடு இருக்கிறாங்க. 14 வருட பிரச்சனை, இன்றைக்கு உங்களுக்கு எத்தனை வருஷம் போராட்டம், இன்றைக்கு உங்களுக்கு விடுதலையின் நாள், நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிற நாள் இது. இயேசு உங்கள் பக்கத்தில் நின்று கொண்டு அவங்களோட பேசி கொண்டிருக்கிறார். நீங்களும் விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். அடுத்து ஒரு சகோதரி ரோஸ்லின், டிகேசி நகர், தூத்துக்குடியிலிருந்து அவங்க தன்னுடைய அனுபவத்தை எழுதியிருக்கிறாங்க. எனக்கு திருமணமாகி 6 வருடங்களாக குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டேன். குழந்தை இல்லாத காரணத்தினால் நான் பட்ட அவமானங்கள், நிந்தைகள் அதிகம். ஏதாவது ஒரு திருமண நிகழ்ச்சி மற்றும் வளைகாப்பு நிகழ்ச்சிக்கோ நான் செல்லவே பயப்படுவேன். எல்லாரும் என்னிடம் குழந்தை இல்லையா என்று கேட்கும்போது மிகவும் மன கஷ்டமாக இருக்கும். புதிதாக திருமணமான தம்பதியினர் முன்பாக எதிரே நான் யதார்த்தமாக நடந்து வந்தாலே என்னை அபசகுணமாக நினைப்பார்கள். நானும் என் கணவரும் குழந்தை இல்லாத காரணத்தினால் ஒவ்வொரு நாளும் கஷ்டத்தோடும் கவலையோடும் தான் நாட்களை கடந்து வந்தோம். இந்த சூழ்நிலையில்தான் 2023 வருடம் ஏப்ரல் மாதத்தில் நானும் எனது தாயாரும் 4 மாவடி தேவனுடைய கூடாரத்தில் நடக்கும் திறப்பின் வாசல் ஜெபத்திற்கு வந்தோம். கடைசி ஜெப வேளையில் நீங்கள் குழந்தை இல்லாதவர்களுக்காக ஜெபித்தீர்கள். அப்பொழுது நானும் என் தலை மீது கைகளை வைத்து, பார்த்தீங்களா, அவங்களே தன் தலைமையில கை வைத்து தனக்காக கண்ணீரோட இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபித்தாங்க. பின்பு விசுவாசத்தோடு நான் வீட்டுக்கு சென்றேன். தொடர்ந்து நான் ஜெபித்து கொண்டு வந்தேன். பெரிய ஆச்சரியம், அதே வருடத்தில் ஜூன் மாத இறுதியில் நான் கர்ப்பம் தரித்தேன். 2024 வருடம் மார்ச் மாதத்தில் அழகான ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். என் நிந்தை அவமானத்தை போக்கி என் இருதயத்தை அறிந்து நான் நிறைவான ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ ஒரு அழகான பெண் குழந்தையை கொடுத்து ஆசீர்வதித்த இயேசுவுக்கு மகிமை உண்டாவதாக. சரிங்களா? ஆண்டவர் எவ்வளோ 6 வருஷமாக இருந்த நிந்தை, அவமானம், பரிகாசம், அந்த மாதிரி காயப்பட்ட ஒரு உள்ளத்தோட அழுது ஜெபித்த போது இயேசு அற்புதம் செய்தார். சகோதரிங்க அழுது கொண்டே இருக்கிறீங்கள, இன்னைக்கு இயேசுடைய பாதத்தில் கண்ணீரை சிந்திருங்க. சும்மா உட்காந்து எனக்கே அப்படி, நான் என்ன பாவம் செய்தேன், எனக்கு மட்டும் எப்படி இருக்குன்னு நீங்கள் உங்களுடைய சுய பரிதாபத்தை உண்டாக்குற மாதிரி அழுதா அற்புதம் நடக்காது. இயேசுவனிடத்தில் உம்மகிட்ட நான் கண்ணீர் வடிக்கிற ஆண்டவரே, இவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்தீங்களே, என் நிந்தே மாற்றுங்க, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, என் குறைவை நிறைவாக்குங்க, நான் விசுவாசிக்கிறேன், நீ கண்ணீரோடு ஜெபிச்சு பாருங்க. கட்டாயம் இந்த கேஸ் உங்களுடைய கர்ப்பத்தை ஆசீர்வதித்து விடுவார். இன்னொரு சகோதரி அபிஷா ராஜு, நாகர்கோயிலிருந்து, இவங்களுக்கு 15 வருஷம் ஒரு வியாதி. பாருங்களேன், எனக்கு 15 வருடங்களாக சைனஸ் மற்றும் தலைவலி பிரச்சனையால் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். காலையில் எழுந்ததுமே 2 மணி நேரத்திற்கு மேலாக தும்மல் வந்து கொண்டே இருக்கும். தலைவலியும் இருக்கும். தலை வலிக்கும் போது தலையில் நரம்பு தெரிக்கிற அளவிற்கு வலி ஏற்படும். சுவரில் என் தலையை முட்டி அழுத்தி கொண்டே இருப்பேன்.
அந்த அளவிற்கு வலி ஏற்பட எவ்வளோ கஷ்டம் இல்லை. ஒரு சுவத்தில் போய் தலையை அழுத்தியே வச்சிருக்கிறது, நரம்பு விண்ணு விண்ணுன்னு தெரிக்குமா, எவ்வளோ கஷ்டம். தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால் தான் தெரியும்னு ஒரு சொல்லுவாங்கல்ல. அந்த மகள் பாருங்க, 15 வருஷ வேதனை. இரவில் சரியாக தூங்க முடியாது, குளிர்ந்த ஆகாரங்கள் என்னால் சாப்பிட முடியாது. இந்த பிரச்சனை எப்பொழுதும் எனக்கு இருந்து கொண்டே இருக்கும். இதற்காக நாட்டு வைத்தியம் மற்றும் மாத்திரைகள் என எல்லாவித மருத்துவ முறைகளையும் மேற்கொண்டேன். எனக்கு இந்த தலைவலியும் சைனஸ் பிரச்சனையும் சரியாகவே இல்லை. இந்த சூழ்நிலையில்தான் 2023 வருடத்தில் செப்டம்பர் மாதத்தில் நாலுமாவுடைய தேவனுடைய கூடாரத்தில் வியாழக்கிழமை தோறும் நடக்கும் அற்புத விடுதலை பிரார்த்தனை ஜெபத்தில் கலந்து கொண்டேன். நான் உள்ளே வரும்பொழுதே தலைவலியோடு தான் வந்தேன். அன்றைய தினத்தில் சகோதரி செல்லராணி அப்பாதரை அவர்கள் தேவ செய்தி கொடுத்த பின்பு கடைசி ஜெப வேளையில் வியாதி உள்ளவர்களுக்காக ஜெபிக்கும் போது நான் என்னுடைய தலை மீது கைகளை வைத்து கண்ணீரோடு என்னுடைய பிரச்சனையை நீங்க ஜெபித்தேன். அவங்களும் தலையில கை வைத்து ஜெபிச்சிருக்காங்க பார்த்தீங்களா. அப்ப நீங்களே அதான் சொல்றேன், நீங்க உங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துவதற்கு அடையாளமாய் வியாதி உள்ள இடத்துல கை வைத்து இயேசுவே என்னை தொடும், என்னை குணமாக்கும் அப்படின்னு பேர் சொல்லி இயேசுவை சொல்லி ஜெபிக்கிறார். அவ்வளவுதான் ஜெபம். அந்த விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்துவார். பாருங்களேன், அவங்க ஜெபிச்சாங்க. ஜெபம் முடிந்த பின்பதாக எனக்கு தலைவலி சுத்தமாக இல்லை, தும்மலும் ஏற்படவில்லை. அதன் பின்பதாக இப்பொழுது வரை, ஒரு வருஷத்துக்கு மேல் ஆயிற்று, இப்பொழுது வரை 1 வருஷம் ஆயிற்று, இப்பொழுது வரை எந்த ஒரு பிரச்சனையும் எனக்கு இல்லை. 1 வருஷமா அந்த வியாதி பிரச்சனை இல்லை. 15 வருஷமா அந்த வியாதியை இயேசு மறைய பண்ணிட்டார். நன்றாக குளிர்ந்த ஆகாரங்களை சாப்பிடுகிறேன். மீண்டும் அந்த பிரச்சனைகள் எதுவுமே எனக்கு ஏற்படவில்லை. என்னை தொட்டு பூரண சுகம் கொடுத்த இயேசுவுக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு இயேசு உங்களுக்கு செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? இவங்களுக்கெல்லாம் செய்திருக்கிறாரே, அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. இயேசுவை எனக்கும் தொடுங்க, என்னையும் தொடுங்க, எனக்கும் ஒரு விடுதலை கொடுங்க அப்படின்னு நீங்கள் கூப்பிடுங்க, அற்புதம் நடக்கும். இன்னொரு சகோதரி பாருங்க, சகோதரி தேன்மொழி, செங்கல்பட்டு. எனக்கு திருமணமாகி 3வது மாதத்தில் கருத்தரித்தேன். மிகுந்த ஆசையோடும் கனவுகளோடும் மருத்துவமனைக்கு சென்றோம். அங்கேதான் எங்களுக்கு பேர் அதிர்ச்சி காத்திருந்தது. பரிசோதித்த மருத்துவர், உங்களுடைய கர்ப்பப்பையில் உண்டாயிருக்கும் கரு நார்மல் குழந்தை அல்ல சொல்லிருக்காங்க, மோலார் பிரெக்னன்சி என்று அழைக்கப்படுகிற முத்து பிள்ளை கர்ப்பம். இது 1000ல் ஒருவருக்குத்தான் இருக்கும். உங்களுக்கு உண்டாயிருக்கிறது முத்து பிள்ளை கர்ப்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பூரண வளர்ச்சி இல்லாத ஒரு குழந்தை, அதுக்கு அந்த வார்த்தை சொல்லுவாங்க போல. அதான் சொல்ல, இது வளர்ந்து அந்த கரு சில நாட்களில் அழுகி புற்றுநோயாக மாறி இரத்தத்தில் பரவிவிடும். அதனால் உடனே அபாஷன் செய்ய வேண்டும் என்று சொல்லி உடனே எனக்கு அபாஷன் செய்யப்பட்டது. மேலும் முதல் குழந்தை முத்துப்பிள்ளை கர்ப்பமாக இருந்தால் அடுத்து கர்ப்பமும் முத்துப்பிள்ளை கர்ப்பமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால் உங்கள் கர்ப்பப்பையில் உள்ள கிருமிகளை நன்றாக சுத்தம் செய்த பிறகு இன்னும் 3 வருடம் கழித்து தான் நீங்கள் கருத்தரிக்க வேண்டும். முன்னதாக கருத்தரித்தால் இன்னும் அநேக பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்று மருத்துவர்கள் சொன்னார்கள். குழந்தைக்காக காத்திருந்து ஏமாற்றத்தோடு திரும்பியதால் கவலையும் மன அழுத்தமும் எனக்குள் வந்துவிட்டது. அடுத்த பிள்ளையும் முத்துப்பிள்ளை கர்ப்பமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று மருத்துவரின் வார்த்தை எனக்குள் மிகுந்த பயத்தை கொண்டு வந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த 2023 வருடம் மார்ச் மாதம் 30 நடைபெற்ற ஜெபிக்கலாமாக நேரலை நிகழ்ச்சியின் ஜெப நேரத்தில் நீங்கள் என்னுடைய பெயரை சொல்லி அழைத்து, அதாவது தேன்மொழி என்று சொல்லி அழைத்து, கர்ப்பத்தில் காணப்படும் பிரச்சனையினால் மனவேதனையோடு இருக்கிற மகளே, உன்னுடைய கண்ணீரை ஆண்டவர் இயேசு கண்டார். உன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்றி உன் கர்ப்பத்தை இயேசு ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி ஜெபம் செய்தீர்கள். ஆண்டவர் பேரையும் சொல்றாரு, பிரச்சனை சொல்லுகிறார். இது மனிதனால முடியுமா? மனிதனால அவ்வளோ சொல்ல முடியாது. ஆண்டவர் தான் சொல்ல முடியும். இயேசு ஆண்டவர்.
எல்லாவற்றையும் அறிந்தவர். அவர் இந்த மனிதனை பயன்படுத்துகிறார், அவ்வளவுதான். வேதத்தில் ஒரு சமயம் ஒரு கழுதையை ஆண்டவர் பேச வைக்கிறார். அவரால் கழுதையை பேச வைக்க முடியும், ஒரு காற்றை பயன்படுத்த முடியும், ஒரு மீனை பயன்படுத்த முடியும். எல்லாம் அவருடைய சிருஷ்டிப்புகள். எதையும் அவர் செய்ய வல்லமை உள்ளவர். அதனால பாருங்க, அவரால் எந்த ஒரு காரியத்தில் அற்புதம் செய்ய அவரால் முடியும். அதனால இந்த மனிதனை பயன்படுத்தி மக்களுக்கு நன்மை செய்கிறார். இது என்னுடைய பலத்தினாலோ பக்தியினாலோ நடைபெறுகிற விஷயம் அல்ல. நான் அதற்கு தகுதி உள்ளவனும் அல்ல. இயேசுடைய கிருபை. அவர் உங்களுக்காக, மனிதர்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்ததனால ஒவ்வொரு மனிதர்களை நேசித்து அவங்க கண்ணீரோடு ஜெபிக்கும் போது மனதுருகி அற்புதம் செய்கிறார். அவர் அற்புதம் செய்ய எங்களை போல ஊழியர்களை அவர் பயன்படுத்துகிறார், அவ்வளோதான். ஒரு கருவியாக கையில் எடுத்து அது அவர் கீழே வச்சுட்டாருன்னு வைங்களேன், நாங்கள் ஒன்றுமே கிடையாது, நத்திங், ஒன்றும் செய்ய முடியாது. அவர் பயன்படுத்தும் போது தான் அந்த காரியத்தை அவர் செய்கிறார். அது மாதிரி தான் பாருங்கள், அவங்களுடைய பெயரை சொல்லி அவங்களுடைய பிரச்சனையை சொல்லி ஆண்டவர் சொல்கிறார், உன் பிரச்சனைகளை எல்லாவற்றையும் மாற்றி உன் கர்ப்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி ஜெபித்தீர்கள். அதுதான் அவனுடைய பிரச்சனை. கர்ப்பந்தான் பிரச்சனை. ஒரு குழந்தை அழிஞ்சிட்டின்னு அந்த மாதிரி குழந்தை உண்டான கஷ்டம்னு சொல்லிட்டாங்க. அதுதான் அவனுடைய பிரச்சனை. ஏசு அப்படியே சொல்லி இவ்வளோ அழகான ஒரு அற்புதமான ஆண்டவரை நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? எங்கோ ரூமுக்குள்ளே ரகசியமாக நடக்கிறதில்ல, உலகம் முழுது இந்த நிகழ்ச்சியை பார்க்குறாங்க. லட்சக்கணக்கான குடும்பங்கள் பார்க்குறாங்க. எல்லாருக்கும் தெரிந்த இயேசுவை வெறுக்கிறவங்க கூட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்கிட்ட என்ன குறை கண்டுபிடிக்கலாம் இதில்ன்ற கூட கூர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒன்றும் மறைவான விஷயம் இல்லை, எல்லாருக்கும் மத்தியில் நடக்கிறது, பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவர் சொல்கிறார், அவருடைய பெயரையும் சொல்லி அவருடைய பிரச்சனையை சொல்லி உன் கர்ப்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி ஜெபித்தீர்கள். அந்த நேரத்திலிருந்து எனக்குள் இருந்த மன அழுத்தம், கவலை, பயம் எல்லாம் நீங்கி சமாதானமும் தேவனை ஆசீர்வதிப்பார் நம்பிக்கையும் வந்துவிட்ட. முதல்ல நடக்கிற விஷயம் பார்த்தீங்களா, பயம், அந்த கவலை, அதெல்லாம் அவருடைய உள்ளத்தை விட்டு விலகிற மன அழுத்தம் உடனே மாறி சமாதானம், ஒரு அதுதான் இயேசு தொட்டிட்டார், அற்புதம் செய்து விட்டார் என்பதற்கு ஒரு அடையாளம். இந்த நிலையில் 3 மாதம் கழித்து நான் கருத்தரித்தேன். எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் மிகவும் பயந்தார்கள். மறுபடியும் அந்த மாதிரி முத்துப்பிள்ளை பிறந்துருமோ, அழுகி போன நிலைமையில குழந்தை பிறக்குமோ, மருத்துவர்கள் அப்படிதானே சொன்னாங்க, பயந்தாங்க. ஏன்னா 3 வருஷம் கழிச்சு தான் கர்ப்பம் தரிக்கணும் சொன்னாங்க. இங்கே உடனே ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டார். இப்போ அவங்களுக்குள்ள பயந்தார். மருத்துவர் பரிசோதித்து விட்டு என்னை மிகவும் திட்டினார்கள். என்ன புத்தி இருக்குதா உனக்கு, நாங்கள் எவ்வளோ ஆலோசனை கொடுத்தோம் அப்படிலாம் சொல்லி மருத்துவர்கள் அவங்களுடைய மருத்துவத்தில் என்ன உண்டு அதை கரெக்டாக செய்வாங்க. அவங்கள்ட்ட நம்ம தப்பு சொல்லக்கூடாது. அவங்க கரெக்டாக கண்டுபிடிச்சு இதுதான் நடக்கும். ஆனால் அதையும் மாற்றக்கூடிய ஒரு வல்லமை ஆண்டவருக்கு உண்டு. இதை தான் அதுதான் மருத்துவர்களே சொல்ல, எங்களால் முடிஞ்சதை செஞ்சிட்டோம், இனி உங்கள் கடவுளை வேண்டிக் கொள்ளுங்க, அவர் தான் அற்புதம் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. டாக்டர்ஸில் பெரும்பாலான பேருக்கு அந்த நம்பிக்கை உண்டு. அவங்க கடவுளை வேண்டிக் கொள்ளுங்க, இனிமேல் கடவுள் தான் அவர் கையில் தான் இருக்குதுன்னு சொல்லி. அதே மாதிரி தான் பாருங்கள், இந்த மருத்துவர்களை திட்டி இருக்கிறாங்க. ஆனாலும் எனக்குள் தேவன் மேல் இருந்த நம்பிக்கையினால் எந்த பயமும் இல்லாமல் தைரியமாக இருந்தேன். இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அற்புதமான ஒரு மாற்றம், நம்முடைய இருதயத்தில் தைரியம். டாக்டர்ஸ் திட்டுறாங்க, என்ன ஆகுமோ, குடும்பத்தாரெல்லாம் பயப்படுறாங்க. இவங்களுக்கு பயமே கிடையாது. என்ன இயேசு தொட்டுதார், என்னை ஆசீர்வதிச்சிட்டார், அதனால நீங்கள் பயப்படுற மாதிரிலாம் நடக்காது. அவங்களுக்குள்ள தைரியம். ஒவ்வொரு மாதமும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நார்மல் குழந்தையாக என் வயிற்றில் கரு வளர்ந்தது. கடந்த 2023 வருடம் டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு அழகான ஆண் குழந்தையை தேவன் எங்களுக்கு கொடுத்து அற்புதம் செய்திருக்கிறார். பெயர் சொல்லி அழைத்து கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்த இயேசுவுக்கே மகிமை உண்டாகட்டும். பார்த்தீங்களா, இயேசு எவ்வளோ அற்புதமான ஆண்டவர் பார்த்தீங்களா. முடியாததை முடிய செய்கிறவர். இன்னைக்கு எதை குறித்து பயப்படுறீங்க? உங்களுடைய நோய், உங்களுடைய கர்ப்ப பிரச்சனை, அல்லது கடன் பிரச்சனை, பிள்ளைகள் பிரச்சனை, ஏதோ ஒரு பயம், மன அழுத்தம், எல்லாவற்றிலும் உங்களுக்கு விடுதலை. இயேசு இயேசு. இந்த சாட்சி சொல்லியிருக்காங்க பாருங்க, இவங்க ஒருத்தரை கூட நான் இதுவரை நேரில் பார்த்ததில்லை.
அவங்க அற்புதத்தை பெற்றுக்கொண்டு சாட்சி ஃபோனில் தெரியப்படுத்தி அதை கன்ஃபார்ம் பண்ண பிறகு தான் இவங்களுடைய பெயர், முகவரி இருக்குது, ஃபோன் நம்பர் எல்லாமே இதில் இருக்குது. ஃபோன் நம்பர் யாரும் இல்லாத ஆள் கிடையாது. அப்படி தெரியாத ஃபோன் நம்பர் தரமாட்டேன், உங்களுக்கு அட்ரஸ் தரமாட்டேன்னு அந்த சாட்சியை நாங்கள் வாசிக்க மாட்டோம். அது உண்மையாக இருக்கணும். அவங்கள்ட்ட உண்மையாக விசாரித்து அதை தான் உங்களுக்கு வாசிக்கிறோம். அதனால் இவ்வளோ பெரிய அற்புதம் செய்த இயேசு இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறார்னா எவ்வளோ சந்தோஷம் இல்லை? உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். மகளே, உனக்கு என்ன பிரச்சனை? மகனே, உனக்கு என்ன பிரச்சனை? நான் இருக்கிறேன்ப்பா, உனக்கு அற்புதம் செய்கிறேன்னு இயேசு வந்திருக்கிறார். நீங்கள் விசுவாசிங்க. மாம்ச கண்ணால் அவரை பார்க்க முடியாது. அவர் ஆவியாக இருக்கிற தேவன். அவருடைய பிரசன்னத்தை உணர முடியும். அவங்க சொன்னாங்களே, சாட்சி சொல்லும்போது, ஒரு உருவம் என்னை விட்டு விலகினது, ஒன்று என்னை விட்டு பிடுங்கி எரிந்து போட்ட மாதிரி உணர்ந்தேன். இயேசுவின் கரம் அவங்களை தொட்டதையும் விடுதலையானதை உணர முடிந்தது. அதுதான் இயேசு உங்களுக்கு செய்வார். இந்த அற்புதம் பாருங்கள், 5 பேருடைய அனுபவத்தை கேட்டார்ல, இன்னொரு 2 பேருடைய அனுபவத்தை நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இல்லை? நீங்கள் நேரில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க பாருங்களேன். அதை பார்த்த பிறகு செபிக்க போகிறோம். முதலாவது சகோதரி ஜெயந்தி, அதாவது சென்னையில் அகரம் என்ற ஒரு இடம் இருக்கிறது. அங்கிருந்து சகோதரி ஜெயந்தி, அவங்களுக்கு 15 வருஷமாக ஒரு போராட்டம், பிசாசினால் உண்டான போராட்டம். என்னெல்லாம் அந்த பிசாசு பண்ணியிருக்கு பாருங்களேன். இப்படிலாம் நடக்குமாங்க. சிலர் இது எப்படி, இதெல்லாம் உண்மைதானா அப்படிலாம் கேட்பாங்க. இது மாதிரி நிறைய பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. நான் கடந்து வந்த ஊழிய பாதையில் பார்த்துருக்கேன். இப்போ அவங்க சொல்கிறது அவங்களே சொல்கிறாங்க. நீங்கள் அவங்க சொல்கிறத கேளுங்க. அவங்கள நான் நேரில் பார்த்தது கூட கிடையாது. அவங்களே ஃபோன் பண்ணி சொல்லி டீம் போய் பேசி அவங்க சாட்சி அவங்களே சொன்னதை நம்ம வீடியோவில் எடுத்திருக்கோம். அவ்வளோதான். அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்களேன். இயேசு எவ்வளோ அற்புதமானவர்கள். 15 வருஷ பிரச்சனை, சர்ப்பத்தின் ஆவி, விதவிதமான ஆவிகள் கிரியை செய்கிறார். இயேசுவே சொல்கிறார்ல, இந்த வகை பிசாசு அப்படின்னா வகை வகையான பிசாசுகள் உண்டு. அதாவது சாதாரணமாய் கிரியை செய்கிற பிசாசின் ஆவிகள், மந்திர பில்லி சூனியத்தில் கிரியை செய்கிற பிசாசின் ஆவிகள், இந்த பில்லி சூனியத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஆவிகள், குரங்கின் ஆவி. சிலர் நான் பார்த்துருக்கிற அந்த மந்திர வல்லமை அழிக்கப்படுகிறது. அந்த குரங்கின் ஆவின் கிரி அழிக்கணும்னா அப்படி குரங்கு மாதிரி துள்ளிக்கிட்டு அப்படி விழுவாங்க, அந்த ஆவி போயிடும் அப்படியே. அதோட விடுதலை பாருங்க, எப்படி சர்ப்பம் மாதிரி. அதே மாதிரி இந்த மாதிரி விதவிதமான ஆவிகள் இந்த உலகத்தில் மக்களை பாதிக்கிறது. 15 வருஷம் அவங்கள வேதனைப்படுத்தியிருக்கிறத யோசித்து பாருங்க. சர்ப்பம், ஒரு பாம்பின் ஆவி. யோசித்து பாருங்க. செம்புக்குள்ளே பாம்பு தெரியுது, தண்ணி குடிக்க போனால் பாம்பு தெரியுது. எப்படி தண்ணி குடிக்கிறது, எப்படி இருக்கிறாரு பார்த்தீங்களா? பாம்பு உங்கள் வீட்டுக்குள்ளே கடவுள் வந்துட்டாருன்னு பால் ஊற்றி வீட்டுக்குள்ளே நீங்கள் வைக்க முடியுமா அவங்களால? நீங்களே யோசிங்க. கடவுள்னா நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கலாம்ல, அவரை நம்ம உள்ளத்துக்குள்ளே வைத்துக்கொள்ளலாம். என் கூட ஆண்டவர் என் கூட இருக்கிறார் எப்பவும் அப்படின்னு சொல்லி. பாம்பு கடவுள்னா அவங்க வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம்ல, பத்திரமா. நீங்கள் கூப்பிட்டு போய் இங்கே இரு, நான் பால்லாம் வைக்கிறேன், இங்கே சாப்பிடு, எங்கள் வீட்டு விட்டு போயிட, கடவுள் எங்கள் வீட்டு விட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா உங்களுக்கு? நீங்களே யோசிங்க. அப்போ கடவுள்னா யார், எப்படிப்பட்டவர்? நீங்கள் சிந்திச்சு பார்த்தாலே நிறைய காரியம் தெரிஞ்சிடும். கடவுள் என்கிறவுடைய பெயரை சொல்லி நம்மளை ஏமாற்றி பணம் பறிக்கிற கூட்டம்தான் அதிகம். உனக்கு அது தர்றேன், இது தர்றேன், இதுக்கு பணம் தர்றேன், அதுக்கு பணம், இதுக்கு இவ்வளோ செலவாகும், இவ்வளோ செலவாகும். தோஷங்கள் மாறணும். பாம்பு தோஷம், சர்ப்ப தோஷம்னே ஒன்று இருக்குது. சர்ப்ப தோஷம் இருக்குது, அதுக்கு பரிகாரம் செய்யணும். இவங்க என்ன பரிகாரம் செஞ்சாங்க? எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு ஒன்றும் நடக்கலை. பணம் செலவு பண்ணி. இலவசமான விடுதலை, ஒரு பைசா செலவு கிடையாது. இயேசுவை விசுவாசித்து இயேசுன்ற பேரை சொல்லி கூப்பிட்டா விடுதலை. உங்களுக்கு இயேசு விடுதலை தருவார். அப்போ 4 மாடிக்கு வரணுமா, அங்கே தான் விடுதலை கிடைக்குமா? இயேசு இப்போ உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, அவரு தான் முக்கியம். 4 மாடி இடம் முக்கியம் கிடையாது. அவர் எந்த இடத்துல அற்புதம் செய்வார்? உங்கள் வீட்டில் இப்போ அற்புதம் நடக்கும். இப்போ இயேசுவின் நாமத்தில் இந்த அசுத்த ஆவி, சர்ப்பத்தின் ஆவி போகட்டும். இந்த பொல்லாத மந்திர பில்லிசோனிய வல்லமை இயேசுவின் நாமத்தில் அழியட்டும். இந்த தோஷமெல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகட்டுன்னு அந்த நாமத்தை பெயரை சொல்லி விசுவாசத்தோடு சொல்லி பாருங்க, உடனே விடுதலை உண்டாகும். அதான் இயேசு கிறிஸ்து. அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் நீங்கள் இயேசு கிறிஸ்து என்கிற அந்த ரட்சகர், அந்த ஆண்டவர், பிசாசை ஜெயித்தவர். அதனால தான் அந்த பேரை சொன்னாலே பிசாசெல்லாம் நடுங்குது பாருங்களேன். இயேசு தான் பிசாசை ஜெயித்தவர், பிசாசி காலின்களை நசிக்கினவர். அதனால் அந்த பெயரை சொல்லி நீங்கள் வேண்டுதல் செய்யணும்.
இன்றைக்கி பாருங்கள், 15 வருஷமாக அந்த பிரச்சனை எவ்வளோ நல்லா இருக்கு, சந்தோஷமாக சிரித்த முகமாக எவ்வளோ மகிழ்ச்சியாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா? 15 வருஷ துக்கத்திலிருந்து விடுதலை. இன்றைக்கு உங்களுக்கு விடுதலையின் நாள். பிசாசின் கட்டுகள், பில்லிசூனிய கட்டிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்கிற நாள். விசுவாசத்தோடு இருங்க. இன்னொரு சாட்சியை பார்த்துட்டு ஜெபிக்க போகிறோம். அது சகோதரி சூர்யா, வில்லிவாக்கம். இவங்களும் சென்னையில் வில்லிவாக்கத்தில் இருக்கிறாங்க. சகோதரி சூர்யா 8 வருஷமாக அவளுக்கு குழந்தை இல்லை. அவளை எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. என்ன நடந்தது அவங்கள சொல்கிறாங்க, கேளுங்க. அவங்க சொல்லும் போது எவ்வளோ சந்தோஷம் பார்த்தீங்களா? அந்த முகத்தில் உண்டான சந்தோஷம், அந்த ஆனந்த கண்ணீர். அப்போ எவ்வளோ பெரிய துக்கம். 8 வருஷம் அவளை வேதனை. குழந்தை இல்லைன்ற துக்கத்தை விட இந்த சமுதாயம், மற்றவங்க புறக்கணிப்பது, பேசுவது, இன்னும் குழந்தை இல்லையா, ஒரு அற்பமாய் பேசுவது. இப்போ அப்படி பேசுகிறவங்க எங்கே மூஞ்ச வச்சு கொள்ளுவாங்க? இப்போ குழந்தையோடு போகிறாங்கல்ல, அப்படிலாம் பரிகாசமாக பேசுகிறவங்க எங்கே மூஞ்ச வச்சுக்கிடுவாங்க? தயவு செய்து ஒருத்தர் குழந்தை இல்லைன்னா அவங்கள அற்பமாக பார்க்காதங்க, பேசாதங்க, வருத்தப்படும்படி நடக்காதங்க. அவங்கள துக்கப்படுத்தினா அது உங்களுக்கு சாபமாய் மாறிவிடும். ஏற்கனவே அவங்க ஒரு வருத்தத்தில் இருக்காங்க. நமக்கு அவங்க டாக்டர் எத்தனை 20 டாக்டர் பார்த்துருக்காங்க. லட்சக்கணக்காக பணம் செலவு பண்ணியிருக்கிறாங்க. குழந்தைலாம் வேண்டன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பாருங்கள், அவங்க எவ்வளோ முயற்சி எடுத்திருக்கிறாங்க. ஆனால் கர்ப்பப்பை தலைகீழாக இருக்குது. அதை வரைஞ்சி காமிச்சிருக்காங்க. அவங்க கர்ப்பப்பை நார்மலாக இல்லை, தலைகீழாக இருக்கு. குழந்தை பிறகு வாய்ப்பு இல்லை. ஆனால் ஆண்டவர் அவருடைய கண்ணீரை கண்டார். பெண்கள் முகாம், பெண்கள் மட்டும் கூடி இந்தியாவுக்காக 3 நாள் ஜெபிச்சாங்க. உபவாசம் இருந்து நல்ல தேசத்துக்காக ஜெபிச்சாங்க. அதில் அந்த சகோதரி 3 நாளாக தேசத்துக்காக இந்திய மக்கள் ரட்சிக்கப்படணும், ஆசீர்வதிக்கப்படணும், குடிகாரங்க அதுலேருந்து விடுதலை பண்ணணும், நிறைய குடும்பங்கள், பிள்ளைகள், பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அந்த குடும்பத்தில் சமாதானம் வரணும், மற்றவங்களுக்காக ஜெபிச்சாங்க. பார்த்தீங்களா? அது ஆண்டவருக்கு பிரியமான ஜெபம். கடைசியில் நான் வந்தபோது சொன்னேன், இப்போ எல்லாம் ஜெபிச்சிருக்கேன், எனக்கு கடைசி 5 நிமிஷம் உங்களுக்கான நேரம். உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்போ அவங்க கண்ணீரோடு ஜெபிச்சிருக்கிறாங்க. இயேசு அந்த ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதிச்சிட்டார். எவ்வளோ நல்ல ஆண்டவர் பார்த்தீங்களா? அவர் பணமோ, காசோ, பொருளோ, அது கூட இது கூட அதெல்லாம் தந்தால் தான் தோஷம் மாறும், உனக்கு செய்வேன் ஒன்றும் கிடையாது. நீ தேசத்துக்காக ஜெபம் பண்ண உன்னை ஆசீர்வதிப்பேன். அதனால தான் தேசத்துக்காக ஜெபிக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். நீங்கள் விசேஷமாக ஆசீர்வதிக்கப்படுவீங்க. இப்போ ஆண்டவர் 8 வருஷம் நிந்தையை மாற்றி ஆண்டவர் குழந்தையை கொடுத்து சந்தோஷப்படுத்திட்டார்ல. நீங்கள் கூட நினைக்கலாம், உங்களுக்கு குழந்தை பிறகு வாய்ப்பு இல்லை, உங்களுக்கு பிளட்டில் இந்த மிஸ்டேக் இருக்குது, கர்ப்பப்பையில் இந்த மிஸ்டேக் இருக்குது, அல்லது உங்களுடைய அதாவது ஜெனரேஷன் காரியங்கள், இப்படி ஏதோ ஒரு காரியத்தை அவங்க சொல்லலாம். எதையும் மாற்றக்கூடிய வல்லமை இயேசுவுக்கு உண்டு. அவர் எந்த சூழ்நிலையும் மாற்றி விடுவார். எல்லா தோஷமும் இயேசுவால் நீங்கும். எல்லாத்துக்கும் பரிகாரம் இயேசு கிறிஸ்து தான். எல்லா சாபமும் இயேசுவால் நீங்கும். அதனால் பயப்படாதுங்க, விசுவாசிங்க. இவனுடைய கண்ணீராண்டை தொடச்சி மகிழ பண்ணார், எனக்கு செய்வார்னு விசுவாசிங்க. நம்ம ஜெபிக்க போகிறோம். சரியா? சீக்கிரத்தில் நான் ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கேன். நான் தொடர்ந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்காகலாம் ஜெபம் பண்ணி தான் அவங்க மத்தியில் வர்றோம். குழந்தை இல்லாமல் நிறைய பேர் வர்றாங்களே ஆண்டவரேன்னா, நம்ம ஆண்டில் இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி குழந்தை இல்லாதவங்களுக்கு மட்டும் பிரத்யேகமாக ஒரு நாள் ஜெபிக்க போகிறோம். சரியா? நீங்கள் அதுக்கு ஆயத்தம். இன்றைக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார். அப்படி இல்லாட்டாலும் சீக்கிரத்தில் அது மாதிரி ஒரு நிகழ்ச்சி செய்ய போகிறோம். அதில் ஸ்பெஷல் சாட்சியெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. ஸ்பெஷலான ஜெபம் அதற்காக ஏறெடுக்க போகிற ஆண்டிருப்பவனுக்குள்ளே தூண்டு ஏவுதலை தந்துக்கிட்டே இருக்கிறாரு. அதை செய்வோம். புது வருஷம் பிறந்த பிறகு ஒரு நாள் நேர்லையும் அந்த மாதிரி தம்பதிகளை அழைத்து நீ ஜெபம் பண்ணு அப்படின்னு ஆண்டு சொல்லி இருக்கிறார். நான் ஜெபம் பண்ணி என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறேன். உங்களுக்காக ஜெபிக்கணும்னா நான் என்னை ஆயத்தப்படுத்தணும். அதனால் அதுக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். அந்த தேதி உங்களுக்கு சீக்கிரமாக அறிவிக்கப்படும். சரி, இப்போ ஒரு அற்புதம் நடக்க போகுது. விசுவாசத்தோடு ஜெபிக்க போகிறோம். முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு கொள்ளுங்க. உங்களால் முடியும்னா முழங்கால் படியிட்டு. முழங்கால் படியிடுவது தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவதற்கு அடையாளம். நம்மை தாழ்த்துவது இல்லைங்க, அப்படிலாம் பழக்கம் இல்லையே, முழங்கால் படியிட முடியாதுங்கன்னு சொன்னால் நீ உட்கார்ந்தே ஜெபிக்கலாம், தப்பே கிடையாது. நீ முழங்கால் நின்று ஜெபிச்சாதான் கேட்பாவில, இயேசு சொல்ல மாட்டார். அதனால் உட்கார்ந்தே நீங்கள் முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கலாம்.
நல்லா கவனிங்க. உங்களுக்கு பாவத்திலிருந்து ஒரு விடுதலை வேணும். மதுபான பழக்கம், போதை வஸ்துகள், சூதாடுகிற பழக்கம், இந்த பாவத்திலிருந்து விடுதலை வேணும்னா நெஞ்சில் கை வைத்து, இயேசுவே என் இருதயத்தில் வாரும், என் உள்ளத்தில் வாரும். இயேசுவே இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க, சமாதானம் கொடுங்க. என் பாவத்தை சிலுவையில் சுமந்துட்டீங்க என்பதை விசுவாசிக்கிறேன். என் பாவத்தை மன்னிச்சு விடுதலை கொடுங்கன்னு ஜெபிக்கணும். வியாதி உள்ளவர்களாக இருந்தால் வியாதி உள்ள இடம், வலிகள், வேதனை, அந்த இடத்துல கை வைத்து நீங்கள் ஜெபிக்கணும். எனக்கு இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும், இயேசுவே எனக்கு விடுதலை கொடுங்க அப்படின்னு ஜெபிக்கணும். பயம், மன அழுத்தம் அல்லது தூக்கமின்மை, பயப்படுத்துகிற சொப்பனம் அல்ல இருந்தால் இயேசுவை இன்றைக்கு விடுதலை கொடு. பில்லி சூனியம், மந்திரவாதம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனக்கு விடுதலை உண்டாகணும். இயேசுவின் பெயரை சொல்லுங்க. இயேசுவின் இரத்தத்துக்குள்ள என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் இரத்தம் ஜெயம் அப்படி சொல்லி ஜெபிக்கணும். உங்கள் வீட்டில் யாராவது வியாதியஸ்தர் இருந்தால் அவங்க மேலே நீங்கள் கை வைத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும் அப்படின்னு ஜெபிக்கணும். சின்ன குட்டி பிள்ளைகள் கூட உங்கள் அம்மாவுக்காக, அப்பாவுக்காக, தாத்தா பாட்டிக்கு ஜெபிக்கலாம். நீ கை வைத்து ஏசப்பா தொடுங்க, சுகம் கொடுங்கன்னா அற்புதம் ஏசப்பா செஞ்சிருவாங்க. விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்கணும். ஒருவருக்காக ஒருவர் கை வைத்து அப்படி ஜெபிக்கலாம். அதனால் இப்போ ஜெபிக்க போகிறோம். ஒன்று உங்கள் மேலே கை வைத்து கொள்ளுங்க, அல்லது தலையில் கை வைத்து கொண்டு இயேசுவே என்னை தொடும். இன்றைக்கி 3 பேர் சொன்னாங்கல்ல, நான் என் தலையில் கை வைத்து எனக்காக ஜெபிச்சேன், சுகம் உண்டாயிட்டு, விடுதலை உண்டாயிட்டுன்னு. அதே மாதிரி நடக்கும். அப்போ அது மாதிரி கை வைத்து கொண்டு ஜெபிக்கணும். ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கும் போது அவங்க மேலே கை வைத்து இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும், இயேசுவே விடுதலை தார் இந்த பெயரை சொல்லி நீங்கள் ஜெபிக்கணும். இப்போ கண்களை மூடிக்கொள்ளணும். என்ன எண்ணம் சிதறாமல் இருந்து இருதயத்தில் ஒரு மனமாக இயேசுவை நினைத்து ஜெபிக்கணும். நம்ம எண்ணெய் சிதறி ஒரு கருத்து இல்லாமல் சும்மா பேருக்கு ஜெபிச்சா அற்புதம் நடக்காது. அதனால தான் நீங்கள் கண்களை மூடி இருதயத்தில் இயேசுவை நினைத்து, இவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்திருக்கிறீங்க, எனக்கு செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். ஜெபிக்கலாமா? ஒரு 5 நிமிஷம் தான். கருத்தை அப்படி முதலாவது ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவே நீர் வல்லமை உள்ள தேவன், அதற்காய் ஸ்தோத்திரம். இவங்களுக்கெல்லாம் இவ்வளோ அற்புதம் செய்தீங்களே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது எங்கள் வீட்டில் வந்திருக்கிறீங்க, பக்கத்தில் இருக்கிறீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆஸ்பத்திரியில் என் பக்கத்தில் நீங்கள் வந்திருக்கிறீங்க, என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க வந்திருக்கிறீங்க, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். முதல்ல அவரை துதித்து அப்படியே என் ஜெபத்தை கேட்கிறதற்காய் ஸ்தோத்திரம், என் பக்கத்தில் வந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இப்போ ஜெபிங்க. இயேசுவே என்னை தொடும், இயேசுவே என் குழந்தையை தொடும், என் மனைவியை தொட்டு குணமாக்கும், என் கணவரை தொட்டு குணமாக்கும். இயேசுவே கர்ப்பப்பையை தொட்டு விடுதலை தாரும், சுகம் தாரும். இயேசுவே இந்த பயம் இதிலிருந்து விடுதலை, பில்லிசோனை வல்லமிலிருந்து விடுதலை, சர்ப்பத்தின் ஆவிலிருந்து விடுதலை, குரங்கின் ஆவியிலிருந்து விடுதலை, இந்த அஸ்தரோத்தின் ஆவியிலிருந்து விடுதலை, பயப்படுத்துகிற ஆவியிலிருந்து விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். சொல்லுங்க வாய் திறந்து நீங்கள் ஜெபிக்க வல்லமை இறங்குகிறது. நசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே ஆண்டவருடைய பிரசன்னம் வல்லமை உங்க மேல இறங்கி கொண்டு இருக்கிறது. இப்ப ஆண்டவரே என்னை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம், விடுதலைக்காக ஸ்தோத்திரம், இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லி அப்படியே ஜெபிக்க ஆரம்பிங்க. அசுத்த ஆவிகள் அலற ஆரம்பிக்கிறது. இயேசுவின் பெயரை நீங்கள் சொன்னவுடன் அசுத்த ஆவி உங்களை கீழே தள்ளிவிட்டு விலகி ஓடுகிறது. சரிந்து விழுகிறதுனால பயந்துராதங்க, அடிபடாது, கஷ்டம் இல்லை. அந்த ஆவி உங்களை விட்டு விலகி ஓடுகிறது. பில்லிசோனிய வல்லமை அழிக்கப்படுகிறது. மந்திர கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுகிறது. தகடுகள் இயேசுவின் நாமத்தில் எரிகிறது. சர்ப்பத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். பொல்லாத பயத்தை கொண்டு வருகிற அந்த ஆவி இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். மந்திர பில்லி சுனியத்தில் கிரியை செய்கிற குரங்கின் ஆவியை இயேசுவின் நாமத்தில் கடினப்புறப்படுத்துகிற அந்த வீட்டை விட்டு விலகு. ஆண்டவருடைய வல்லமை தொடுகிறது, விடுதலை உண்டாகிறது. உங்க மேல் ஆண்டவருடைய வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. இப்ப ஆண்டவரை துதித்து ஜெபித்து கொண்டே இருங்க. இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே எங்கள் வீட்டுக்குள்ள வந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், இயேசுவே விடுதலை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். அப்படி சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. தேங்க்யூ லார்ட், மக்கு நன்றி. சஞ்சீவி என்கிற சகோதரர் ஜெபிக்கிறீங்க. அசுத்தாவினால் பாதிக்கப்பட்டு பயத்துக்கு அடிமைப்பட்டு பயந்து இரவு ஏன் வருகிறது என்று கலங்கின உள்ளத்தோடு ஜெபிக்கிறீங்க. இயேசு உங்களுடைய ஜெபத்தை கேட்டார். இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை. அந்த பயத்தின் ஆவியை நான் கடிந்து கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் விடுதலை. சஞ்சீவி
விடுதலை பெற்றுக்கொண்டதற்காக இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீ ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துங்கள். மிஸ்டர் மனோகர், ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுகிறது. மனோகர், எலும்புகள் பாதிக்கப்பட்டு முக்கியமாக ஸ்பைனல் கார்டு முதுகு எலும்பில் உண்டான வலியினால நீங்கள் அப்படியே பாதி செயலற்ற நிலைமையில் உங்களுடைய சரீரம் வந்து விட்டது. நீங்கள் மிக கஷ்டப்பட்டு தான் நடக்கிறீங்க, எழும்புறீங்க எல்லாமே. நான் அப்படியே படுக்கையில் ஆகிவிடுவேனோ, இனி சாகுமறைக்கு படுக்கைத்தானோ என்று கலங்குகிறீங்க. மனோகர், இயேசுவே என் பாவத்தை மன்னித்துறீங்க, அதை சொல்லி செவிங்க. இயேசுவின் நாமத்தில் எலும்புகளில் சுகம். இயேசுவுக்கு நன்றின்னு சொல்லுங்க, விடுதலை பெற்றுக்கொள்றீங்க. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. சுந்தரி, சுந்தரி என்கிற மகள், ஆண்டவருடைய வல்லமை உங்களுடைய கர்ப்பப்பையை தொடுகிறாரு. உங்களுக்கு கர்ப்பப்பையில பிரச்சனை, அதனால ஒரு நரக வேதனை. ஏன் நான் பெண்ணா பிறந்தனி கூட நீங்களும் சில சமயம் சொல்லி இருக்கிறீங்க. அது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். அப்போ அந்த ஆசீர்வாதத்துக்கு தடையாய் இருக்கிற அந்த கர்ப்பப்பை பிரச்சனை இயேசுவின் நாமத்தில் விலகுகிறது. அந்த கர்ப்பப்பையை தாக்கி இருக்கிற சர்ப்பத்தின் ஆவியை நான் கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். அந்த ஆவி உங்களை விட்டு விலகுகிறது. சகோதரி, விடுதலை பெற்றுக்கொள்றீங்க. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இப்பொழுது ஆண்டவருடைய வல்லமை தொடுகிறதற்காக நன்றி. தமிழரசன், தமிழரசன் என்கிற ஒரு சகோதரர் செபிக்கிறீங்க. உங்களுடைய கண்களிலே உங்களுக்கு பிரச்சனை. அந்த கண்களில் உண்டான வலியும் வேதனையும் உங்களுடைய கண்ணை திறக்க கூட முடியாத அளவிற்கு சில சமயம் மிகுந்த வேதனையில் கண்ணு முடியே படுத்திருக்கிற சூழ்நிலை. இயேசு உங்களுடைய ஜெபத்தை கேட்டார். ஆண்டவருடைய வல்லமை கண்களுக்குள்ள இறங்குகிறது. கண்ணில் உண்டாகிற அந்த நமைச்சல், அந்த ஊரலும், கண்ணில் உண்டாயிருக்கிற பாதிப்பும் மாறுகிறது இயேசுவின் நாமத்தில். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்ற ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் கொடுத்த விடுதலைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீ தொட்டு விட்டீர், விடுதலை கொடுத்து விட்டீர், அதற்காக நன்றி. கலைச்செல்வி, கலைச்செல்வி என்கிற மகள், உனக்கு அடிக்கடி ஒரு மயக்க வியாதி வருகிறது. எந்த நேரம் எந்த இடத்துல மயங்கி விழுவீங்கன்னே தெரியாது. அதனால சில சமயம் அடிபட்டு தலையில் காயப்பட்டு கஷ்டப்பட்டதெல்லாம் உண்டு. இப்பவும் தனியாக வெளியே போகிறதற்கு பயம், பஸ்ஸில் போவதற்கு பயம். எந்த இடத்துல அது பாதிப்பு வருமோன்னு கலங்குறீங்க. பல வருடமாய் உங்களை தொடர்ந்து கொண்டு இருக்கிற அந்த பொருளாத வியாதி, பலவீனத்தை உண்டாக்குன ஆவியை நான் இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன். இன்றைக்கு கூட அந்த மயக்க வியாதியை கொண்டு வந்த ஆவி விலகுகிறது. உங்களுக்கு விடுதலை. இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே நன்றின்னு சொல்லுங்க. விடுதலை பெற்றுட்டீங்க. இன்றிலிருந்து ஒரு மாற்றத்தை காண்பீங்க. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நடராஜன், நடராஜன் என்கிற சகோதரர், நீங்களும் கூட கருத்தா ஜெபிக்கிறீங்க. இயேசுவே, உம்மை விசுவாசித்து நான் வந்திருக்கிறேன், எனக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு கருத்தா ஜெபிக்கிறீங்க. நடராஜன், ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுகிறது. உங்களுடைய சரீரத்தில் பல உறுப்புகள் பாதிப்பு, இருதயத்தில் பிரச்சனை, லங்ஸில் பிரச்சனை, லிவரில் பிரச்சனை, இப்படி உங்களுடைய உள் உறுப்புகளில் பல உறுப்புகள் பாதிப்பு. அதனால் ஒரு மரண பயம். இயேசு இன்றைக்கு உங்களுடைய ஜெபத்தை கேட்டு தொட்டு விடுதலை தருகிறார். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்னு வாய் திறந்து சொல்லுங்க. இந்த நிமிஷத்தில் இந்த விடுதலை. இயேசுவே ஸ்தோத்திரம்னு ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் கொடுத்த விடுதலைக்காக, சுகத்திற்காக உமக்கு நன்றி. உமக்கு ஸ்தோத்திரம் என்று உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு நன்றி. பாபு, பாபு என்கிற சகோதரன் செபிக்கிறீங்க. பிசாசினால் உண்டான பாதிப்பு, மந்திர பில்லிசுனிய வல்லமையினால் பாதிக்கப்பட்ட மன குழப்பம், எப்பொழுதும் ஒரு ஸ்டெடியாக எதை யோசிக்க முடியாது. எப்பொழுதுமே ஒரு குழப்பம் சிந்தனையில் அப்படி ஓடிக்கொண்டே இருக்கும். மண்டைக்குள்ளே ஏதோ செய்கிற மாதிரி ஒரு உணர்வு, ஏதோ ஒன்று குடைச்சல், புழு குடையிற மாதிரி தலைக்குள்ள. அதெல்லாம் ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்துட்டுங்க, எல்லாம் நார்மல். ஆனால் அந்த பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது. அது ஒரு பொல்லாத ஆவியின் கிரியை. இயேசுவின் நாமத்தில் அதை நான் கடிந்து கொள்கிறேன். இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. வாய் திறந்து சொல்லுங்க. விடுதலை. இப்போ அந்த ஆவி விலகுகிறது. இப்போ தலைக்குள்ள ஒரு பிரச்சனை மாறி ஒரு விடுதலை. இயேசுவே ஸ்தோத்திரம். உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன், ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. சகாய மேரி, ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுகிறது. சகாய மேரி,
இயேசுடைய வல்லமை உங்களுடைய காலுக்குள்ளே இறங்கி வருகிறது. பலவீனப்பட்ட கால்கள் முடக்கப்பட்ட நிலைமை, அந்த கால்கள் முடக்கப்பட்ட நிலைமையில் உட்கார்ந்துருக்கிறீங்க. எலும்பி நிற்க முடியல, நடக்க முடியல, பாதிப்பு. இயேசுடைய வல்லமை கால்களுக்குள் இறங்குகிறது. இயேசுவே, என் பாவத்தை மன்னிச்சு என்னை சுகமாக்குங்கன்னு கேட்டீங்க. உடைய ஜெபம் கேட்கப்பட்டது. இப்போ எழும்புங்க, இயேசுவின் நாமத்தில் எழும்புங்க. இயேசுவை துதித்து கொண்ட எழும்பி நடக்க ஆரம்பிங்க. கட்டுகள் அறுக்கப்பட்டு விட்டது, கால்களில் சுகம் உண்டாகி விட்டது, வலி மறைந்து விட்டது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே, உமக்கு நன்றி. நீ வாய் திறந்து சொல்லுங்க. ஆண்டவர் கொடுத்த விடுதலைக்காக ஆண்டவருக்கு நன்றி. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. கர்த்தர் அப்படி செய்த அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம், விடுதலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஜெயமணி என்கிற ஒரு சகோதரர் ஜெபிக்கிறீங்க. உங்களுடைய சரீரத்தில் உண்டான பலவீனம் உங்களுக்குள்ளே மரண பயத்தை கொண்டு வந்திருக்கிறது. அந்த பலவீனம் வினோதமானதாக இருக்கிறது. அந்த காரியம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுடைய குடும்பத்தார் கூட சொல்லாமல் நீங்கள் பயந்துருவாங்கன்னு மறைச்சி வச்சிருக்கிறீங்க. இப்போ இயேசு உங்களுடைய ஜெபத்தை கேட்டார். இன்றைக்கு உங்களுக்கு விடுதலையின் நாள். இயேசு உங்கள் மேலே அன்பு கூர்ந்து உங்களை விடுதலை செய்கிறார். இன்றைக்கு கூட இந்த பலவீனம் மறைகிறது. இனி நல்ல சுகத்தை காண்பீங்க. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. விஜயகுமார் என்கிற சகோதரன், ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுகிறது. உங்களுடைய கழுத்தின் பின்பகுதியில், உங்களுடைய கழுத்தை பின்பகுதி நரம்பில் இருந்து வலி, அதனுடைய ஸ்பைனல் கார்டுடைய ஆரம்ப இடத்திலிருந்து வலி. ஐயோ, அந்த வலி வந்துட்டு தாங்க முடியல, செத்து போயிடலான்னு கூட தோன்றக்கூடிய அளவுக்கு அந்த வலி, அந்த நரம்பை பிடித்து இழுக்கும், உயிர் போகிற மாதிரி வலி உண்டாகும். இயேசுவே, என் பாவத்தை மன்னிச்சு எனக்கு சுகம் கொடுங்கன்னு நீங்கள் ஜெபிச்சதுனால இயேசு உங்களுக்கு இறங்கி இந்த அற்புதம் செய்கிறார். இனி பாவம் செய்யாத மகனே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது என்ன பாவம் உங்களுக்கு தெரியும், இயேசுவுக்கு தெரியும். நீங்கள் உண்மையாக ஒப்பு கொடுத்ததுனால மன்னித்து உங்களுக்கு சுகம் தருகிறார். என்னைக்கு கூட அந்த வலி மறைகிறது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்னு ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே, உம்முடைய வல்லமைக்காக நன்றி, அற்புதத்திற்காக உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை, இன்னும் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு அற்புதம் செய்யுங்க. கற்பத்தின் ஆசீர்வாதத்தை கொடுங்க. அந்த ஆசீர்வாதத்தை தடுக்கிற ஆவிகள் விலகட்டும். கட்டாயம் குழந்தை செல்வத்தை அருளி அவங்களை ஆசீர்வதிங்க. கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்களே அந்த மகளுக்கு இறங்கி கட்டாயம் அற்புதம் செய்து குழந்தை செல்வத்தை அருளி அவங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறீங்க, அதற்காக நன்றி. கடன் பிரச்சனை மாறட்டும், குடும்பத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்படட்டும்னு ஜெபிக்கிறாங்க, அதெல்லாம் செய்து கொடுங்க. வேலைக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு வேலைக்கு வழி திறந்து ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, பிஸ்னஸில் நஷ்டம் இழப்புகளில் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு இழந்து போனதை எல்லாம் திரும்ப கொடுத்து ஆசீர்வதிங்க. படிப்புக்கு எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு வெற்றியை கொடுத்து ஆசீர்வதித்து மேல் படிப்பிற்கு செல்ல வழி உண்டாக்கி கொடுங்க. ஆண்டவரே, என்னென்ன பாரத்தோடு ஜெபிக்கிறாங்களோ அதிலெல்லாம் அற்புதம் செய்யுங்கப்பா. இவங்க உங்களை தானே நம்பி வந்திருக்கிறாங்க. வேறு யாரிடத்திலே போக முடியும்? வேறு யார் உதவி செய்ய முடியும்? நீங்கள் தான் அற்புதம் செய்ய முடியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் அற்புதம் நடக்கட்டும். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் இன்றைக்கு அற்புதம் நடக்கட்டும். ஆஸ்பத்திரியில் படுக்கையில் இருக்கிறவங்க சுகம் அடையட்டும் இயேசுவின் நாமத்தில். மரண கட்டுகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அமிர்தராஜ், ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுகிறது. அமிர்தராஜ், படுக்கையில் இருக்கிற உங்கள் மேல் அந்த மரண கட்டு இன்றைக்கு மாறுகிறது இயேசுவின் நாமத்தில். மரண பயம் விலகுகிறது, மரண கட்டு விலகுகிறது. விடுதலை இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். மனதாரமை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோப்பா. நீர் எவ்வளவாய் ஜனங்களை நேசிக்கிற தேவன் என்பதை விளங்க பண்ணுகிறீர். அற்புதம் செய்துவிட்டீர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாம் கரம் வைத்து துதிங்க. இயேசுவே நன்றின்னு சொல்லுங்க. இயேசுவே நன்றி, என்னை தொட்டதற்காக, விடுதலை தந்து விட்டதற்காய், சுகம் தந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன்.